Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான 5 pendrive tricks தான் பார்க்க போறோம். So pendrive வந்து ஒரு முக்கியமான tricks இருக்கு. அத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். So guys இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் subscribe பண்ணினா கீழ இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் வந்து ஓஎஸ் வந்து பூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தா நம்ம எல்லா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்துட்டு பென்ட்ரைவில் பூட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. 7, 8 XP அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா க்ரோம் ஓஎஸ், லினக்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரின் ஓஎஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா பென்ட்ரைவில் பூட் பண்ணிவிட்டு நீங்கள் பிசியில் ப்ளக் பண்ணுறீங்க. என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த பூட் ஆப்ஷன் வந்து போனீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும், ட்ரை நவ் அப்படின்னு கேட்கும். அந்த ட்ரை நவ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து க்ரோம் ஓஎஸ் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்துட்டு ஓஎஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியும் பென்ட்ரைவ் இருந்தால். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப் இல்லை பிசி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரை நவுன்னு இருக்கும். அந்த ட்ரை நவ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் யூஸ் பண்ணி எப்படி இருக்குமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது, பென்ட்ரைவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தா உங்கள் பென்ட்ரைவ் வந்து ரொம்ப ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு பென்ட்ரைவ் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தா கொடுக்கணும், எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்குறான், ஆனால் வந்துட்டு கொடுத்தா திருப்பி கிடைக்காது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஏமாற்றிக்கலாம். டே பென்ட்ரைவ் பாடுறா, எனக்கு குத்துறேன் பிசியில் குத்திரம் பாடுறா, குத்திட்டேனா ஆனால் இங்கே பாடுறா காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ நம்ம பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிற மாதிரி பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்டார்ட் மெனுவில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தா சைடில் வந்து டிஸ்க் 0, டிஸ்க் 1, டிஸ்க் 2 எல்லாமே காட்டும். ஸோ உங்கள் பென்ட்ரைவ் வந்து பார்த்தா என்ன ஃபார்முலா என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, ஜியா ஹெச்ஆன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா ஹெச்சில் இருக்குது. ஸோ நான் வந்து டிஸ்க் 3ல வந்து ஹெச் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டிரைவ் லெட்டர் பாத் அப்படின்னு இருக்கும். ரைட் கிளிக் செலக்ட் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெச் இருக்குது. அந்த ஹெச் பட்டன் ஹெச்சை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து அங்கே ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை டைம் வந்து பார்த்தா உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து காட்டவே காட்டாது. நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தா இல்லை அதே மாதிரி டிரைவ் மேனேஜ்மெண்ட் போகணும், மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அங்கே போகணும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் 3 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்து இந்த டிரைவுக்கு வந்து லெட்டர் அசைன்மெண்ட்டாக நமக்கு பென்ட்ரைவ் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி பென்ட்ரைவ் வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கும் தரக்கூடாது, ஆனால் வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மூலமாக போர்ட்டபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்டபிள் ஆப்ஸ் பற்றி நம்ம நேற்று வீடியோ போட்டோம். ஸோ நேற்று போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பார்க்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நான் அப்லோட் பண்ண டேட் வந்து 24/3/2022. ஸோ அன்றைக்கி வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணுங்கள். போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து நம்ம பிசி யூஸ் பண்ணிக்க முடியும். போர்ட்டபிள் ஆப்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் பிசி லேப்டாப்பில் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஆப். ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாமே நம்ம ட்ரை நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணல வந்து பார்த்தா க்ரோம்னு டைப் பண்ணுங்கள். க்ரோம் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு அந்த க்ரோம் வந்து வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் லொகேஷன் வரும். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் லொகேஷன் ஷார்ட்கட் ஓப்பன் ஆகும். அதுலேயும் மறுபடியும் வந்து பண்ண ஓப்பன் ஃபோல்டர் லொகேஷன் கொடுத்தா நமக்கு வந்து க்ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற அந்த ஃபைல்ஸில் காட்டும். அதை வந்து பண்ண காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லேப்டாப் இல்லை பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் செட் பண்ணி க்ரோம்னு இருக்கும். அந்த க்ரோம் .exe இருக்கும், அது ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நார்மலாக வந்து க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதாவது ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ண க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆகிற டைம் இருக்கும், அதுக்கப்புறம் செட்டப் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது க்ரோம் மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது, நிறைய சாஃப்ட்வேர் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ VLC இதே மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் விண்ட்ரார் இருக்குது. ஸோ சர்ச் எவ்ரிதிங் நீங்கள் நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 3 வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ portableapps.com. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நமக்கு எல்லா போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட் இருக்குது, portabs.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் நமக்கு வந்து இதே மாதிரி போர்ட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசியில் வந்துட்டு காப்பி பண்ண தேவையில்லை, அது இங்கே இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் பென்ட்ரைவ் காப்பி பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட் கூட இருக்குது, techspot.com இருக்குது. அந்த techspot.com நமக்கு வந்து போர்ட்டபிள் வெர்ஷன் கிடைக்குது. இந்த 3க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணா செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவோட ஃபார்மெட் வந்து எப்பவுமே வந்து பண்ணால் nfts அந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து 2 ஃபார்மெட் இருக்குது. ஒன்று வந்து பண்ணால் FAT32, இன்னொன்று வந்து பண்ணால் nfts இருக்குது. nfts ஃபைல் ஃபார்மெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OS ஃபைலில் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ OS ஃபைல் வந்துட்டு பென்ட்ரைவ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து பென்ட்ரைவ் பூட் பண்ணோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FAT32 வச்சு நம்ம பென்ட்ரைவ் நம்ம பவர் ஐஸோ அந்த ரஃபர்ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தா பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து பார்த்தா நார்மலாக ஒரு ISO ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம கூகுளில் டெவலப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, விண்டோஸ் ISO விண்டோஸ் 11 ISO அந்த ISO OS ஃபைல் டெவலப் பண்ணுவோம். அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்க பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகாது. ஸோ நீங்கள் nfts ஃபைல் ஃபார்மெட் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து காப்பி ஆயிரும். இதே நீங்கள் FAT32 ஃபைல் ஃபார்மெட் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த OS ஃபைல் வந்துட்டு உங்கள் பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து காப்பி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபார்மெட் பண்ணாலோ இல்லை வந்து இப்போயே ஃபார்மெட் பண்ணாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணால் ஃபார்மெட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FAT32 இருக்கும். அது பாட்டு நீங்கள் வந்து nfts ஃபைல் ஃபார்மெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபார்மெட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த OS ஃபைல் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் FAT32 வந்து பண்ணால் OS ஃபைலில் காப்பி ஆகாது. ஸோ nfts ஃபைல் ஃபார்மெட்டில் வந்து காப்பி ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த nfts ஃபைல் நிறைய சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது nfts ஃபைல் ஃபார்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்து நம்ம பென்ட்ரைவுக்கு வந்து பார்த்து நம்மளோட இமேஜ் வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஓன் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியான எந்த இமேஜ் வந்து பண்ண நம்ம பென்ட்ரைவோட ஐக்கான செட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து 2GB வேணும் 4GB வேணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த சைஸ் பென்ட்ரைவ் வச்சுனா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ஃபைல் வந்து தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன இமேஜ் செட் பண்ண போகிறீங்க அந்த இமேஜ் வந்து தேவை. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா JPEG PNG BMP இது மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த இமேஜ் ஃபைல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபைல் ஃபார்மெட்டாக இருக்கணும். .ico இருக்கணும். ஸோ அந்த ஃபைல் ஃபார்மெட் தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா .ico ஃபைல் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும் நமக்கு நிறைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே நமக்கு நிறைய ஐக்கான்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஐக்கான் வேணும் போட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ நான் டோரேமான் ஐக்கான் தேடிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ கடைசி எனக்கு ஒரு வெப்சைட்லேருந்து கிடச்சிச்சு, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து பாருங்கள் ஐகான் ஃபைல் ஃபார்மெட். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட வந்து இப்போ ஐகான் ஃபைல் ஃபார்மெட் இல்லை, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது ஆனால் அந்த இமேஜ் வந்து இப்போ ஐகான் ஃபார்மெட்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண ஃபைல் ஃபார்மெட் வந்து மாற்றிக்க முடியும். JPEGலேருந்து ஐகான் ஃபார்மெட்டாக மாற்றிக்க முடியும். அந்த வெப்சைட் செக் பண்ணுங்கள். ஐகான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் போகாமல் நம்ம பெயிண்டில் கூட பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்ட் கொடுத்துருங்க. பெயிண்டில் கொடுத்து நீங்கள் வந்து சேவஸ் கொடுக்கும்போது ஐகான் ஃபார்மெட்டாக மாற்றிக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். ஓகே, உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து வெளியே வச்சிருங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள வைக்காதீங்க, வெளியே வச்சிருங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நோட் பேட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிட்டு autorun.inf அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு வேறு செட்டிங்ஸாக மாறிடும். சம்டைம்ஸ் ஐட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ மேலே ஃபைல் இருக்கும், அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை கிளிக் எடுத்து விட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து காட்டிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ண ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து இந்த கோடிங் டைப் பண்ணிடுங்க. ஸோ ப்ராக்கெட் போட்டு autorun மறுபடியும் வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கோட் டைப் பண்ணுங்கள். ஐகான் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல். ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு என்ன ஃபைல் ஃபார்மெட் அந்த நேம் என்ன வச்சிருக்கீங்க அதை டைப் பண்ணுங்கள். அப்படியே நான் வந்து பண்ண doraemon.ico இருக்குது அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து போனால் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பென்ட்ரைவுக்கான ஃபைல் ஃபார்மெட் வந்து ரொம்ப ஈஸியாக மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா நம்ம பென்ட்ரைவுக்கு வந்துட்டு நம்மளோட ஓன் இமேஜ் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா வெப்சைட்கான லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ப்ரோ டிப். ஸோ நிறையா பேர் வந்து பண்ண எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எஜெக்ட் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு 100% மித் அப்படின்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து சேஃப்டி எஜெக்ட் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொய் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு எப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எஜெக்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எப்பவுமே வந்து பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் கொடுத்து எடுக்கவே மாட்டேன். ஜஸ்ட் வந்து பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துருவேன். ஸோ எப்பயாவது ஃபஸ்ட் நான் வந்து எஜெக்ட் கொடுத்து எடுத்துட்டு இருப்பேன். பட் இப்போ ரீசெண்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் காப்பி பண்ணி வச்சா ஜஸ்ட் எஜெக்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ எஜெக்ட் வந்து கொடுக்காம எடுத்தால் என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க பென்ட்ரைவில். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே இல்லை காப்பியை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியாமல் ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல் வந்து கரெக்டாக சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் சேஃப்டி ரிமூவ் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டால் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தம்பியும் ஃபைல் வந்து இன்னும் காப்பியை முடிக்கல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடுங்காத அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும். அப்போ நம்ம செக் பண்ணுவோம், ஓகே நம்ம ஃபைல் வந்து காப்பி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம பிடுங்கும்போது நமக்கு எது நோட்டிஃபிகேஷன் தெரியாது, நம்ம ஃபைல் வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் சேஃப்டி ரிமூவ் கொடுக்கும்போது அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபைல் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ ஓகே, இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து பண்ண சேஃப்டி ரிமூவ் வந்து முக்கியம். ஸோ மற்ற டைமில் அது முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும் டப்புன்னு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே சேஃப்டி ரிமூவ் கொடுத்து எடுப்பேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். பட் சேஃப்டி ரிமூவ் கொடுத்தது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்ல நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.
பண்ணுங்கள்.